அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. ஈவன் எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற அந்த லெவல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது 26,013, நம்மளுடைய நம்பர்ஸ் 26,011. கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதில் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. ஈவன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஓப்பனாக இருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில். இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இன்றைக்கி க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே மார்க்கெட் ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் இருந்தாலும் இது T=N செட்டப்பில் கொடுத்துருந்தாங்க. பட் ஈவன் இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்க முடியாமல் அதிலிருந்தே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டியும், மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் லோ. இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே நம்மளுடைய செகண்ட் அப்சைட் லெவலான 26,011 அப்படிங்கிற நம்பர்ஸ் ஒரு இமீடியட்டாக ஹிட் ஆயிருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி, நமக்கு இரண்டுமே T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. அதாவது டைம், நம்பர்ஸ் இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி லெவல்ஸ் நம்ம எவ்ரிடே நம்ம 3 லெவல்ஸ் அப் சைட்லேயும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது மாதிரி நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 2 டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய நம்பர்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல வரும்பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்ததும் ஸ்டில் ஆஃப்டர் இந்த நம்பர்ஸ்க்கு அப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவல்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வைஸ் மாதிரியான ஒரு ரேலியை நமக்கு கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேப் அப் அண்ட் அதுக்கப்புறமாக ஒரு ரேலி அண்ட் கம்ப்ளீட் சைட்வைஸ் மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் இந்த 14th நவம்பருடைய கேண்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் பொழுது நம்ம ஒரு சான்ஸுமே பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்கணுமே தவிர்த்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஸோ ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும், மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு எந்த விதமான ஒரு மொமெண்டம் இன்றைக்கி பெருசாக கொடுக்காமல் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் HDFC லைஃப் அண்ட் பேடிஎம் எல்லாமே இன்றைக்கி எக்ஸ்பெஷலி இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு 1 சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி 1 டே 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்த ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையன்லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இப்போ எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். தான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன்ஸ். அண்ட்
மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும், நாம் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் கால் எடுக்கிறோம், அதில் எந்த விதமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், என்ன ஆப்ஷன் கால் எஸ்பெஷலி நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டியில் நம்ம எடுக்கிறோம், அதில் என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் இப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக ப்ரிடிஷன்ஸ்லேயே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 14th நவம்பர் அப்படிங்கிற கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நம்மளுடைய 14th நவம்பர் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். ஈவன் தோ நம்ம 3rd நவம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நமக்கு இந்த 14th நவம்பர் வந்து அபோவில் க்ளோஸாக இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னையுடைய கேண்டில் வந்து இந்த 14th நவம்பர் கேண்டிலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீக்கினுடைய வீடியோலேயே நம்ம வந்து இந்த வீக்லி கேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். நல்ல ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இந்த 14th மேலே இருக்கிற வரைக்குமே பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம லாங்குக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணுமே தவிர்த்து ஷார்ட்டுக்கு கிடையாது. அண்ட் இந்த 26,097.85 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாக ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மறுபடியும் மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதில் ஓப்பன் ஆகிட்டு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம லாங் போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து 14th நவம்பர் கேண்டிலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் பற்றி பார்க்கும் பொழுது கம்மிங் 2 டேஸில் எஸ்பெஷலி வந்து நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சிங்கிள் டேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்மிங் 2 டேஸ் டியூஸ்டே ஆர் வெனஸ்டேயில் வந்து நமக்கு நிஃப்டி வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அதனுடைய டைரக்ஷன் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது 14th மேலே இருக்கிற வரைக்கும் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங்லையும், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் ஆர் லாங் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த 14th மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு குட் சைன். மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இது ஒரு ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. இதிலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து செல் சைடில் போகிறது அப்படிங்கிறது சரியான ஒரு ட்ரேட் கிடையாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதிகமான மெம்பர்ஸ் ஆர் வியூவர்ஸ் வந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க, இதுலேருந்து நாங்கள் வந்து ஷார்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேண்டும். ஈவன் ஒரு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேம் படி உங்களுக்கு செல் சிக்னல் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாமே தவிர்த்து மார்க்கெட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படிங்கிறது 14th மேலே மார்க்கெட் இருக்க வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட். ஸோ இதனுடைய ரேலி அப்படிங்கிறது ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர்த்து ஷார்ட்டுக்கு கிடையாது. ஃபார் பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ணலாம். பட் பொசிஷனலாக ஒரு ஃபாலுமே நம்ம லாங்குக்கு ட்ரை பண்ணும் பொழுது மட்டுமே நம்ம சரியான ஒரு ட்ரேடில் வந்து நம்மளால் இருக்க முடியுமே தவிர்த்து ஆப்போசிட் ட்ரேட் அப்படிங்கிறது எப்போவும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் படி உங்களுக்கு செல் சிக்னல் வந்தால் மட்டுமே நீங்கள் ஷார்ட் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் சொன்னபடியே நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் வந்து நமக்கு இந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கும் பொழுது நமக்கு இதனுடைய இம்பாக்ட் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் SGX சென்செக்ஸ் வந்து கம்மிங் 2 டேஸில்
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் வந்து கம்மிங் 2 டேஸில் 700 to 750 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டிலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 18th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 18th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 18th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th நவம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes எல்லாம் 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 18th நவம்பர், எனர்ஜி செக்டார், ரியாலிட்டி, சர்வே செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹைவேட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி 18th நவம்பர் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.